வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் சர்வீசஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஓட்டர் ஐடியில் எப்படி கரெக்ஷன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளுக்குள்ளே போங்க. கூகுளுக்குள்ளே போனதும் நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் NVSP அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் அதில் கீழே கொடுத்துருக்க அந்த கேப்சா அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட் OTP கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு OTP வரும். ஸோ வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், அடுத்து கரெக்ஷன்ஸ் ஆஃப் என்டரிங் இன் எக்ஸிஸ்டிங் எலெக்ஷன் ரூல் இருக்குது, அதை ஃபில் ஃபார்ம் அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து கரெக்ஷன்ஸ் ஆஃப் என்டரிங் எக்ஸிஸ்டிங் ரூல் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ அதில் வந்து நான் இப்போ நேம், மொபைல் நம்பர், ஃபோட்டோ அந்த 3 மட்டும் வந்து என்னோடய கிளைண்ட் கொடுத்ததுனால அந்த 3 மட்டும் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மற்ற எது கிளிக் பண்ணிங்கனாலும் அதுக்கேற்ற கரெக்டான ப்ரூஃபை வச்சு அப்லோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நேம்க்கு வந்து கிளைண்டோட அந்த நேமை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கிலீஷில் கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் பட்டனை கிளிக் பண்ணாலே, டேப் பட்டனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்து வந்துடும். தமிழில் வந்து சில டைம்ஸ் கரெக்டாக வரும், சம்டைம்ஸ் வந்து தப்பாக தான் வரும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து அந்த கீபோர்டு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த தமிழ் லெட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து வியூ ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹர்சர் வச்சு அந்த கரெக்டான அந்த லெட்டர்ஸை வந்து ஈஸியாக வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த நம்பரை வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வந்து இப்போ கொடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்கப்புறம் யுவர் ஃபோட்டோ கிராப் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணி நம்ம ஃபைலில் இருந்து நம்ம இது வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பேக்ரவுண்ட் வந்து ஃபோட்டோவுக்கு ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்து ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணி நம்ம செட் பண்ணிட்டோம். இது கரெக்டாக ஆச்சுன்னா இந்த ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் அப்பேரிங் டாக்குமெண்ட் இன் நேமுக்கு, அதாவது நேமுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்கும். நான் வந்து 10th மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து அப்லோட் ஆகிட்டு அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் கீழே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ ப்ளேஸ் வந்து அவங்களோட லொக்கேஷனை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து கீழே வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த கேப்சா வந்து டைப் பண்ண போகிறோம். இப்போ வந்து கேப்சா எக்ஸ்பைரி ஆகிட்டு, ஸோ எனக்கு திரும்ப வந்து அந்த கேப்சா வருது. அந்த கேப்சா வந்து டைப் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் சென்ட் OTP அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி அவங்க மொபைல் நம்பருக்கு, இப்போ கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP போகும், அதை வந்து என்டர் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ அண்டு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ப்ரிவ்யூ அண்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் சப்மிட் வந்து கொடுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கீப் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி கீழே வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ பேக் வந்து நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஓட்டர் ஐடியில் நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், ஃபோட்டோ இந்த மாதிரி சேஞ்ச் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட் வந்து வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் கீழே வந்து உங்களுக்கு அந்த நம்பர் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் ஒரு 3 or 4 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நல்ல கண்டென்ட்டோடு வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.